இது அன்புடன் கோல்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டெம்டிங்கான ரெசிபி தான். தோசை மாவு யூஸ் பண்ணி பீஸா செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். கல் சூடானதும் 1/2 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு குக் பண்ணலாம். அடுத்து 3 கரண்டி தோசை மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிட்டு பொறுமையாக சுற்றி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காம கெட்டியான மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் போல் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தோசை ஓரளவுக்கு வெந்து மேலே இந்த மாதிரி ஓட்டையாக வந்ததுக்கப்புறம் தோசை மேலே தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லா பக்கமும் பரப்பி விட்டுடலாம். அடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க காயை ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வேக வச்ச கார்ன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியாக கட் பண்ண பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்து கிரன்ச்சியாக இருக்கும். அடுத்து இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக இட்டாலியன் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கலனாலும் நல்லா தான் இருக்கும். கடைசியாக தேவைக்கேற்ப சீஸ் துருவி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருப்போம், சீஸ்லேயும் உப்பு இருக்கும். உப்பு எதுவும் அடிஷ்னலாக சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய தோசை பீஸா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஹோம்மேட் பீஸா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.